ரவியோட எம்டி நீத்து வந்து ரவிக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அங்கே வர சொல்லிடுறாங்க. ரவி வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே நீத்துவும் வந்துடுறாங்க. என்னங்க இப்போ தான் சொன்னீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரவி. எனக்கு வந்து யாரையும் வெயிட் பண்ண வைக்கிறதும் பிடிக்காது, யாருக்காக வெயிட் பண்ணுறதும் எனக்கு பிடிக்காது. நான் வந்து பங்க்சுவாலிட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி எதுக்குங்க இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இல்லை நம்ம ஹோட்டலுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும், அதனால் இங்கே பிளேட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்தேன். ஆன்லைன்லேருந்து இந்த ஸ்டோரை பார்த்தேன், இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதனால தான் இங்கே வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளேட்ஸ் எல்லாம் எதுக்குங்க, தான் அங்கே இருக்கே ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே நீத்து இருந்துட்டு, நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் பத்தாது, கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். அப்போ அவங்க சாப்பிட வர்றவங்க வந்து சாப்பாடு லேட்டானா கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. பிளேட்டில் புது டிசைன்ஸில் இருந்ததுன்னா அதை பற்றி பேசுவாங்க, கொஞ்சம் அதை என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த டைம் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், பிளேட்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நான் யோசிக்கவே இல்லையே, நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க, உங்கள் ஐடியாலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நீத்து இருந்துட்டு, உங்கள் அளவுக்கு எனக்கு குக் பண்ணுறக்காக டிஷ் பற்றி எல்லாம் தெரியாது, பட் ஆனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன், எப்படி ஹோட்டல் நான் ரன் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க பிளேட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பிளேட்டெல்லாம் ஒன்று எடுத்து பார்க்குறாங்க. ரவி ஒரு பிளேட்டை காமிக்கிறாரு, அதுக்கப்புறம் நீத்து ஒரு பிளேட் எடுத்துட்டு அதை விட இது நல்லா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரவி பார்த்துட்டு, இந்த பிளேட்டெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எல்லா ஹோட்டலுமே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே பிளேட் தான் வைக்கிறாங்க, பட் சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன பிளேட் அந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ இது கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அவங்க அப்படி பிளேட் பார்த்துட்டு இருக்கிற டைமிங்லேயே வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து அந்த ஷாப்புக்குள்ளே வராங்க. அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட வந்து எனக்கு நல்ல ப்ரெஷர் குக்கர் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்படி சொல்லிக்கிட்டே வந்து ஷாப்பை சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ள வராங்க. வந்துட்டு இருக்கும்போது ரவி பேசுகிற சத்தம் கேட்குது. என்ன நம்ம மாப்பிள்ளை சவுண்டு கேட்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி நீத்தும் பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு அப்படியே வந்துடுறாங்க. ரவியை பார்த்தோன்னா, என்ன மாப்பிள்ளை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கூட ஒரு பொண்ணு வேறு இருக்காளே யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரவி கிட்ட வந்து அந்த நீத்து அதை இதையும் சொல்லிட்டு அவங்கள அதை அடிச்சு பேசுகிற மாதிரி தொட்டு பேசுகிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளை தொட்டுலாம் பேசுகிறா, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரவி ஒரு பக்கம் பிளேட் பார்த்துட்டே வராரு, நீத்து ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நகர்ந்து வந்தவர் வந்து ஸ்ருதியோட அம்மா பக்கத்தில் வந்தாரு. அவங்கள பார்த்தோன்னா, ஆண்டி நீங்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஹோட்டலுக்கு வந்து பிளேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரவி சொல்கிறாரு. உடனே அவங்க இருந்துட்டு, நீங்கள் ஷெஃப் தானே, உங்களுக்கு அதுதான் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, எம்டி சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டி இங்கே அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. உடனே ஏன் மாப்பிள்ள நான் இங்கே வருவேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இங்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு இந்த மாதிரி ஷாப் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே பிளேட் பார்த்துட்டே இருந்துட்டு நீத்து இப்படியே பக்கத்தில் வந்துடுறாங்க. பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மா பார்த்துட்டு இப்படியே நிற்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, இதுதான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவை சொல்கிறாரு. உடனே நீத்து இருந்துட்டு, நான் என்ன கேங்ஸ்டர் கூட்டத்துக்கு தலைவியா, என்ன பாஸ் கீசன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களோட எம்டி, அதுவும் எம்டியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு நீத்து இருந்துட்டு ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா வந்து அப்படியே கை கூப்பி வணக்கம் சொல்கிறாங்க. அதை பார்த்துனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீத்து அப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரவி வந்து, இவங்க ரொம்ப டேலண்ட், இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க, இப்போ பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பார்த்து வாங்கலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நீத்து இருந்துட்டு ஸ்ருதியோட அம்மா, ரவி வந்து ரொம்ப என்ன புகழ்றாரு, ஆனால் ரவி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உங்கள் பொண்ணை தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எரிச்சலோடவே பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அம்மா. சரி ஓகே நீங்கள் பேசிட்டு வாங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து அந்த பக்கம் போய் ஏதோ பிளேட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது ரவி வந்து இங்கே பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்துலேருந்து நீத்து இருந்துட்டு, ரவி வாங்க இங்கே நல்லா இருக்கு, இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி ஓகே வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நான் வரேன் நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி போகிறாரு. ரவி அப்படி போகிறதையே பார்த்து ஸ்ருதியோட அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஷாப்போட எக்ஸிக்யூட்டிவ் வந்து, மேம் இதுதான் நல்ல ப்ரெஷர் குக்கர், இது நல்ல ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே, நானே இங்கே ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்க, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி நீ எங்கே இருக்கு, நான் வந்து உன்னை பார்க்கணும், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வா நான் சொல்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையில் இந்த பொண்ணு குறுக்க வருவாளா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.